கர்த்தரும் இரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் எமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால், சங்கீதம் 66:14, என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நீ செய்த அந்த பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும். அதை நிறைவேற்ற வேண்டும் என்பது நம் இருதயத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். ஏன்னா இக்கட்டு நேரம் வரும் பொழுதெல்லாம் நாம் ஒரு விஷயத்தை பொருத்தனையாக சொல்லிவிடுவோம். ஆனால் அந்த காலம் தாமதித்த, அதாவது கர்த்தர் அந்த இக்கட்டிலே நம்மை மீட்டு கொண்ட பிறகு அதை செலுத்த மனதில்லாமல் போய்விடும். காரணம் ஒன்று தான், சந்தேகங்களும் சில காரியங்களை குறித்த எண்ணங்களும் நாம் விட்டுவிட்டோமானால் அது என்ன ஆகிவிடும்னால் அது கண்ணியாய் வந்துவிடும். உன் வாழ்க்கையில் நீ பொருத்தனை பண்ணிட்டேன்னா அதை எந்த சூழ்நிலையாவது அதை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் அந்த எப்பொழுது நீ பொருத்தனை பண்ணினியோ அது வரைக்கும் ஒன்றும் நடக்காது. ஆனால் அந்த பொருத்தனை நிறைவேறின உடனே தான் அதை செய்ய விடாதபடிக்கு பிசாசானவன் வகை தேடிக்கொண்டே இருப்பான். ஏனென்றால் நம் மீது அந்த கண்ணி விழுவதற்கான ஏத்தனம் பண்ணி கொண்டே இருப்பான். அதனால தான் நம்ம இக்கட்டு நேரத்தில் அவன் வரமாட்டான். அவன் இக்கட்டை வைத்ததே அவன் தானே. அப்போது இக்கட்டு நேரத்தில் நாம் வேறு வழி இல்லாமல் கர்த்தருக்கென்று ஒரு பொருத்தனை செய்து விடுவோம். ஆனால் அந்த பொருத்தனை செய்த பிறகு, அந்த இக்கட்டிலிருந்து நாம் மீட்கப்பட்ட பிறகு மீண்டும் நம்மிடத்திலே வருவான். வந்து அந்த பொருத்தனையை நிறைவேற்றக்கூடாதபடியான சூழ்நிலையை நம் வாழ்விலே வைத்து விடுவான். அது எப்படிப்பட்ட பொருத்தனையாகவும் இருக்கலாம். உலகத்திலே சில காரியங்களை அடைவதற்காக காத்து கொண்டு விண்ணப்பம் செய்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருப்போம். உபவாசித்து ஜெபிப்போம். அடுத்தது பொருத்தனை செய்து ஜெபிப்போம். இப்படி அன்னாள் கூட பொருத்தனை செய்து ஜெபித்தாள். அவள் கண்ணீரோடு வந்தாள், உபவாசித்து வந்தாள், சாப்பிடக்கூட இல்லை. ஆனால் அவள் கண்ணீரை விதைத்தாள் ஆலயத்தில். பார்க்கிறவர்களுக்கு அது புலம்புவது போல இருந்தாலும் வாயிலிருந்து சத்தமே வரல. அவள் வெகுளப்பட்டாள். மன கிளசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் அவளுடைய கண்ணீரை ஊற்றினாள் என்று வேதத்தில் பார்க்குறோம். அதற்கு பிறகு அவள் மன சந்தோஷத்தோடு போகிறாள். எப்பொழுது பொருத்தனை பண்ணின பிறகு அவள் மன ரொம்மியத்தோடு போகிறாள், போஜனம் பண்ணுகிறாள், சந்தோஷமாக இருக்கிறாள், விசுவாசித்தாள். அது அவளுக்கு கூடிற்று இல்லையா? அவள் தேவ சமூகத்தில் ஒரு காரியத்தை குறித்து அவள் மன கிளசத்தோடு அழுது புலம்பி அங்கே விதைத்து விட்டு வந்து விட்டாள். அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாகவே இல்லை. கர்த்தர் அதை நிறைவேற்றினாள். நிறைவேற்றின மாத்திரமே எல்கானா அவளுடைய கணவரிடத்தில் அவள் சொல்லிவிடுகிறாள், இது கர்த்தருக்கு என்று. அவள் சொன்ன மாதிரியே பிள்ளையை கொண்டு, பிள்ளையாண்டன் பால் மறந்த உடனே அவனை ஆலயத்தில் கொண்டு ஏலினிடத்திலே ஒப்படைத்து விடுகிறாள். அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணார், அவளை கடாசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஒரு பிள்ளை தான் அதை அவள் உடனே அந்த பொருத்தனையை செலுத்தினதுனால என்ன ஆயிற்று, 3 குமரரும் 2 குமரத்திலும் கொடுத்து கடாசித்தார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்திற்காக நாம் செவித்திருப்போம், பொருத்தனை பண்ணியிருப்போம். அதை அந்த பொருத்தனை நிறைவேறின பிறகு நம் எண்ணங்களிலே பலவிதமான சிந்தைக்கு இடம் கொடுத்து விடுவோம். இதை செய்யணுமா வேண்டாமா, அது குழந்தை மாத்திரம் அல்ல, பலவிதமான காரியங்களுக்காக நாம் உபாசித்து ஜெபித்திருப்போம், விண்ணப்பம் பண்ணி ஜெபித்திருப்போம், பொருத்தனை செய்து ஜெபித்திருப்போம். இவைகள் எல்லாம் நிறைவேறின பிறகு அந்த பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்படி நீ பொருத்தனை செய்து அதை செய்யாமல் இருப்பதை காட்டிலும் நீ பொருத்தனை செய்யாது இருக்கலாம். நீ பொருத்தனை செய்யாமலே இருந்திருக்கலாம், கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஆனால் நீ கர்த்தரிடத்தில் நீ பொருத்தனை செய்த பிறகு அதை செய்யாமல் இருப்பது நமக்கு கண்ணியாய் மாறிவிடுகிறது. அப்போது கர்த்தரிடத்தில் அன்னாளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, அவள் பொருத்தனை கேட்கப்பட்டது. பொருத்தனின் பிள்ளையாக சாமுவேல் இஸ்ரவேலுக்கு முதல் தீர்க்கதரிசியாக அவள் எழும்பினதற்கு காரணம் அது அந்த கண்ணீர் ஜெபமும் பொருத்தனையும் தான்.
கர்த்தர் அவளை பொருத்தனை செய்யும்படியாய் கர்த்தருக்கென்று அந்த பிள்ளை அண்டன் வேண்டும் என்பதற்காக அங்கே இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டது. அப்போ ஒரு பொருத்தனை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. கர்த்தர் ஏதோ ஒன்று நம் வாழ்விலே செய்வதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே, நம்மை உயர்த்துவதற்காகவே அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த பொருத்தனைக்காய் காத்து கொண்டிருக்கிறார். அப்போ நம் பொருத்தனை பண்ணி ஒரு காரியத்தை செய்து விட்டோமானால் அந்த காரியத்தின் விளைவு என்ன? தேவன் பெருக பண்ணுகிறார். ஒரு குழந்தையை கர்த்தர்க்கென்று அவள் கொடுத்தாள், அவளுக்கோ 5 குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது கடாசித்தார் என்று. அதனால் நீங்கள் கர்த்தர்க்கென்று எதை கொடுத்தாலும் மனரொம்மியமாய் கொடுங்கள். பொருத்தனை செய்தால் அதை நிறைவேற்றுங்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். உன் உண்மையும் நேர்மையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ வேறு மனிதனுக்கு நான் கொடுப்பேன் என்று கொடாமல் கூட போயிருக்கலாம். நீ கர்த்தரிடத்தில் சொன்னே ஆனால் பொன்னும் பொருளும் கர்த்தருடையது, சகலமும் அவர் படைத்தார், உருவாக்கினார், அழைத்தார், செயல்படுத்துகிறார். அவரிடத்தில் நீ என்ன செய்ய முடியும்? வானமோ சிங்காசனம், பூமியோ பாதப்படி, அவருக்கு நீ என்ன செய்து முடிக்க முடியும்? இல்லை என்ன கொடுக்க முடியும்? எல்லாமே அவருடையது தான். ஆயினும் உன் வாயின் வார்த்தையை உன்னித்து கவனித்து கொண்டு இருக்கிறார். அது ஜெபமாக இருக்கலாம், விண்ணப்பமாக இருக்கலாம், பொருத்தனையாக இருக்கலாம். உன் உதடுகள் செய்கிற அந்த துதிகளை அவர் நோக்கமாக இருக்கிறார். பயந்து போய் இருக்கிறார், நடுக்கத்தோடு இருக்கிறார். துதிகளை கண்டு எதற்கென்றால் அவன் துதிக்கிறான், அவன் பொருத்தனை செய்கிறான், அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான், அவன் ஜெபிக்கிறான். அவனுக்கு நிச்சயமாக நான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டுமே என்ற ஒரு நடுக்கம் கர்த்தருக்கு உண்டானால் நீங்களும் நானும் எவ்வளவாய் நடுங்க வேண்டும். நடுக்கத்தோடு பயபக்தியோடு சொன்னதை செய்ய வேண்டும். நீ செய்தே ஆனால் அதற்கு பல மடங்கு கர்த்தர் உனக்கு பிரதிபலனாய் செய்வார். ஆனால் அதை செய்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு பிசாசவன் நம்மோடு போராடுவான். எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்தை தடை செய்வதற்கு வகை தேடுவான். அதற்கு நீ இடம் கூடாதபடி எச்சரிக்கையாய் வாழ வேண்டும். எதை பொருத்தனை பண்ணினாலும் சரி, அது இக்கட்டு நேரத்தில் நீ என்ன சூழ்நிலையில் நீ பொருத்தனை பண்ணினாயோ அவைகள் நிறைவேறின நாளிலே பொருத்தனையும் நீ நிறைவேற்றி இருக்க வேண்டும். ஏனால் தேவன் இக்கட்டு நாளில் உதவுகிறவராய் இருக்கிறார். உன் கண்ணீரை காண்கிறவராய் இருக்கிறார். உன் பாடுகளை அறிந்தவராய் இருக்கிறார். உன் நிந்தையை எடுத்து போடுகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நீ ஒரு பொருத்தனை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நீ ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தாயானால் அது உனக்கு கேடை சம்பவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இடம் கூடாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுவே தேவனுடைய பிரசன்னம், அதுவே தேவன் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி வாழுகிறோம்? அதனால் ஒரு பொருத்தனை செய்துவிட்டோமானால் அதை நிறைவேற்ற வேண்டும். காரணம் உன் பொருத்தனைக்காக அல்ல, அவர் நீ கேட்கிற யாவையும் செய்கிற தேவனாயிருக்கிறார். என் நாமத்தின் நிமித்தம் நீ எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்கிறார். ஆனால் எது என்பது அறிந்து இருக்கிறது. ஞானமானது அறிந்து செயல்படுகிறது. எல்லாத்தையும் நீ கேட்க முடியாது, எல்லாத்தையும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஞானமாய் கேட்க அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? நாம் விண்ணப்பம் செய்து ஜெபிக்கும் பொழுது உபவாசம் பண்ணி ஜெபிப்பது போல நீ ஜெபிக்கிற யாவையும் ஒரு பொருத்தனையோடு ஜெபிக்கும் பொழுது அந்த காரியம் நிறைவேறின உடனே நாம் உதடுகளால் சொன்ன பொருத்தனையும் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம் நிறைவேற்றும் பொழுது தான் கர்த்தர் இன்னும் அதிகமான ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். அப்போ இக்கட்டு நாளிலே என் உதடுகளை திறந்து
என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன் என்று தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் அதே போல இக்கட்டு நாளிலே நம் உதடுகளை திறந்து வாயினால் சொன்ன பொருத்தனையை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒருவேளை ரொம்ப காலமாயிற்று, தாமதமாயிற்று, நான் இந்த ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன், அது இன்னும் நிறைவேற்றவில்லை என்றால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் பலப்படுவீர்களாக பொருத்தனைகளை உங்கள் வாயினால் சொன்னதே நீங்கள் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். அதனுடைய பிரதிபலனை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இப்போ தேவனிடத்தில் வரும் பொழுது நாம் உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், பொருத்தனை செய்கிறோம். இந்த உபவாசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார், ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார், பொருத்தனையும் ஏற்றுக்கொள்வார். அப்போது உபவாசம் என்பது தேவனோடு ஒன்றிக் கொள்வதற்காக தன்னை தனிமைப்படுத்தி தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக காத்து கொண்டிருந்து ஜெபிப்பது. ஜெபம் என்பது நாம் கர்த்தரிடத்திலே கேட்டுக்கொள்வதும் அவருடைய மன விருப்பத்தின்படி கேட்டு அறிந்து அதை பெற்றுக்கொள்வதற்காக தான் நாம் ஜெபம் செய்கிறோம். பொருத்தனை, இந்த பொருத்தனை செய்வது நிமித்தமாய் கர்த்தர் நமக்கு செய்த உடனே அதை பிரதிபலனாக நாம் செய்ய வேண்டும். அவர் நமக்கு நம்முடைய உபவாசத்தையும் ஏற்றுக்கொண்டார், ஜெபத்தையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலும் அளித்து விட்டார். ஆனால் நாம் செய்த பொருத்தனையை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போது நம்முடைய உபவாசத்தையும் ஜெபத்தையும் கேட்கிறார், பதில் அளிக்கிறார். அப்போ பொருத்தனை பண்ணினதை நாம் தான் செய்ய வேண்டும். அப்போது அவர் செய்ததுக்கான பதில் என்று நாம் எண்ணி பார்த்தோமானால் அது சொன்ன வாயை திறந்து அறிக்கை செய்த பொருத்தனையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பது தான். எனவே இப்படி செய்யும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் இன்னும் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பெருக பண்ணுவார். நாம் எதற்காய் காத்து கொண்டிருக்கிறோமோ அவைகள் எல்லாம் பரிபூர்ணமாய் நிறைவேற்றப்படும். எனவே என்னோடு இணைந்து ஜெபிங்கள், உங்கள் பொருத்தனைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி தகப்பனே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உடைய கரம் இருப்பதாக. தங்கள் வாய்களை திறந்து அறிக்கை செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றினவர்களுக்கு கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஒருவேளை என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் இன்னும் பொருத்தனைகளை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு பிசாசனவன் போராடி கொண்டிருந்தால் இந்த வேளையில் இயேசுவின் நாமத்தில் இவைகள் எல்லாம் விட்டு விலகும்படியாய், போராட்டத்தின் ஆவிகளின் வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படும்படியாய் கர்த்தர் அவர்கள் பொருத்தனையை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இக்கட்டு நாளிலே அவர்கள் பொருத்தனை செய்த அந்த பொருத்தனையை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பேராகப்பா. நீர்தான் உதவி செய்ய வேண்டும். இப்பொழுது கூட அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய எல்லா மன விருப்பத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவேராக, ஜெபத்தை கேட்பேராக, பொருத்தனைகளை ஏற்றுக்கொள்வேராக. கர்த்தருடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படட்டும். கண்ணி அவர்களுக்கு வைக்கப்படாதபடி அது திரைத்து ஓடட்டும் அப்பா. வழிகள் உண்டாகட்டும். அவர்கள் என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, என் தேவன் அவர்களை விடுவிப்பேராக. அவர்கள் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேராக, அந்த பொருத்தனைகளை ஏற்றுக்கொள்வேராக. அவர்கள் அதை நிறைவேற்றத்தக்க கிருபைகளை கொடுப்பேராக. எல்லா போராட்டங்களும் விலகி போவதா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். யாரெல்லாம் பொருத்தனை பண்ணினீங்களோ, ஒருவேளை இதுவரையிலும் அதை நிறைவேற்ற முடியாமல் இருந்தால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் கண்ணிலே அகப்படாதபடி உங்களை மீட்டுக்கொள்வாராக. அந்த பொருத்தனையை நிறைவேற்ற அவர் உங்களுக்கு உதவி செய்து நிறைவேற்றும்படி செய்வார். தொடர்ந்து உங்களுடைய விண்ணப்பங்களை தெரியப்படுத்துவதற்காக, ஜெபிப்பதற்காக தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். அநேகர் உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள். அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஆமென். God bless you.